என்னப்பா ஊரேட்ட முடமுன்னு நீ என்ன பண்ணிருக்கீங்க? ஆட சாமிக்கு இந்த மயனுக்கு ஒரு வரமா காய்ச்சலாம் விடவே இல்லைனாப்புல. நான் கண்டுபிடிச்சு குடியா அப்பா 100 ரூபா காசு தரேன் செலவுக்கு ஆகுமா இல்லையா? ஏயா விஷயம் தெரியாத அவனுக்கு? அப்பா சத்தியமா தெரியாதியா? ஒத்த வீடு சிதம்பரம் இல்ல, ஆமா, அவனுக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி 1 கோடியா? ஆமாங்கிறேன். அவனுக்கா? பின்ன ஊரே ஒரே ஆட்டமா இருக்குது. அதான் ஒரு கும்பலாவே திருறாங்களா? போறாங்களா? 1 லட்சம் ரூபாய் வாங்கிருக்காங்க கடன் வாங்கி. டெய்லி ஒரே கும்மாளம் போட்டு இப்ப கார் எடுத்துட்டு போயிருக்காங்க கேரளாவுக்கு. எதுக்கு? லாட்டரி அங்கேதானே இருக்குது. அங்கேதான் வாங்கிட்டு ஆட சபரிமலைக்கு போனவன் அங்க ஒரு லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கான். அதுக்கு 1 கோடி ரூபாய் விழுந்திருக்குது. 1 கோடி? 1 கோடியா வச்சுட்டு ஊர் பூரா அப்படியே இங்கிட்டும் அங்கிட்டும் இங்க போறது இருக்கு. அவனை சும்மா வைப்பிக்க முடியாதியா? ஆட என்னங்க அப்படி? நம்மளும் தான் இருக்கிறான், நமக்கெல்லாம் ஒண்ணும் விழுக மாட்டேன். என்னப்பா அதெல்லாம் யோகம் வேணும் சாமி. சரி யார் போயிருக்கா அவங்க கூட? காளிமுத்து பேதான். காளிமுத்து அதான் ஒரு வாரமா அட்டைப்பூச்சி மாதிரி பின்னாடியே இருக்கிறாங்களா? பாரு போடு. என்னப்பா சொல்றேன்? மண்டை வெடிச்சு பிறகு காளிமுத்து எங்க இருந்து இருக்கியா? கேரளால இருந்து வந்துட்டு இருக்கீங்களா? 1 கோடி ரூபா விழுந்துச்சா லாட்டரியில? என்னது? சரி வை. லாட்டரி சீட்டு விழுந்தது உண்மைதானா? ஆனா அவனுக்கு விழுகலையா, வேற யாருக்கோ விழுந்திருக்குது. 1 நம்பர் 2 நம்பர்ல மாறி போச்சாமா. அவனுக்கு எல்லாம் விழுகுமாயா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவனுக்கு எல்லாம் விழுகாதுன்னு. இது ஒரு பொழப்புன்னு ஊருக்குள்ள தெரியலப்பா. சும்மா நண்டு பிடிச்சிருந்தா வந்து கொஞ்ச நேரத்தில் டென்ஷன் ஆக்கி பிபிஎல்லாம் ஏற்றி விட்டியலையா? பிடிச்ச நாள் நண்டு போச்சு, உழப்ப கெடுத்துக்கிட்டு.